அனைவருக்கும் வணக்கம். பொதுவுடைமை இயக்கத்தினுடைய மூத்த தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய இந்த மறைவு என்பது தமிழகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். யாரும் வெறுக்காத ஒரு மனிதர், யாரும் மறுக்காத உழைப்பு என்று உச்சத்தில் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர் என்று கூட சொல்லலாம். எளிமைக்கு மறுபெயர் ஐயா நல்லக்கண்ணு ஐயா என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு ஐயா அவர்களுடைய உழைப்பு என்பது இந்த நாட்டிற்காகவும், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்காகவும் எந்த அளவுக்கு இருந்தது என்பதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். தூத்துக்குடியில் பிறந்த ஒரு முத்து இன்றைக்கு சென்னையில் தன்னுடைய இறுதி நாட்களை முடித்திருக்கின்றது. அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற அந்த அமைத்து தந்திருக்கின்ற அந்த பாதையில் நேர்மையாக ஒவ்வொருவரும் நடைபெறிட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வை நமக்கு கண்டிப்பாக தரும். அந்த விதத்தில் ஐயா அவர்கள் நமக்கு அமைத்து தந்த பாதையில் தொடர்ந்து நாம் பயணித்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இந்திய நாட்டிற்காகவும் உழைப்பதை நம்முடைய குறிக்கோளாக நாம் கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதியேற்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும். அவரை இழந்து வாடுகின்ற அவருடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருக்கின்ற தோழர்கள் ஒவ்வொருவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.